எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு சாந்திஸ் கிச்சன். சாந்திஸ் கிச்சன் யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மறுபடியும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சிங்க. இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அத்தனை பேருக்கும் சாந்திஸ் கிச்சன் யூடியூப் சேனல் மூலமாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேங்க. நீங்க வாழ்க்கையில மென்மேலும் உயர்ந்த நிலைமை அடைய என்னுடைய இஷ்ட தெய்வத்தை நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். சரிங்களா? இன்னைக்கு நான் என்ன ரெசிபி செஞ்சு காட்ட போறேன்னா, இது சுகர் கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்களுக்கும் டயட்டில் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு ரெசிபி தாங்க. என்னென்னா கேழ்வரகு சப்பாத்தி தான், ராகி சப்பாத்தி தான் செஞ்சு கட்ட போகிறேன். ராகி சப்பாத்தி நிறைய பேர் பசங்களாம் டயட்டில் இருக்கிறதுல இன்றைக்கி என்ன பிரேக்ஃபாஸ்ட், இன்றைக்கி என்ன டின்னர்லாம் சாப்பிடுவேன் கேட்கும்போது நான் ஃபோன்லேயோ நேரடியாக பார்க்கும்போதே கேட்பாங்களே, அந்த மாதிரி கேட்கும்போதெல்லாம் இன்றைக்கி ராகி சப்பாத்தி பண்ணேன் அப்படி சொல்லுவாங்க. அப்போ சொல்லுவாங்க, ராகி சப்பாத்திக்கு எப்படிங்க நீங்கள் பண்ணுறீங்க, நாங்கள் எப்படிலாமோ பண்ணி பார்க்குறோம், அது ஒழுங்காக வர மாட்டேங்குது அப்படி இப்படிலாம் கேட்டிருக்காங்க. அது எப்படின்னா நார்மல் சப்பாத்தி பண்ணுற மாதிரி இதை மாவு பிசையக்கூடாது. நார்மல் சப்பாத்தி கோதுமை மாவு பண்ணி பிசைஞ்சு செய்வோம் இல்லையா, அந்த மாதிரிலாம் ராகி மாவை பிசைஞ்சால் நம்மளுக்கு சப்பாத்தி வராது. அது எப்படி செய்யலான்றது நான் இப்போ செஞ்சு காட்டுறேன். பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், ஓகேங்களா? அதுக்கு தேவையான பொருள் என்னென்னா வெறும் ராகி மாவு, உப்பு, எண்ணெய், 2 ஜீரகம், அவ்வளோதான். சரிங்களா? எப்படி செய்யலாம் பார்க்கலாம். இந்த அளவுக்கு மாவு எடுத்துருக்கேங்க. அதாவது ஒரு பெரிய டம்ளருக்கு 1 டம்ளர் எடுத்துருக்கேன். அதாவது 250 கிராம் மாவு, கேழ்வரகு மாவு, ஜீரகம் 1/2 ஸ்பூன், எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் விடுவேன், அப்புறம் தேவைக்கேற்ப உப்பு. இவ்வளோதான் தேவையான பொருள். இப்படி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இந்த டம்ளர் 1 டம்ளருக்கு தாங்க நான் மாவு எடுத்திருக்கேன். இதுக்கு நம்புகிற 1 டம்ளர் கேழ்வரகு மாவு எடுத்திருக்கேன். இதுக்கு 1 டம்ளர் தண்ணி தான் இப்போ எடுத்திருக்கேன். சரிங்களா? இப்போது இந்த தண்ணியை இந்த கடாயில் விட்டுடலாம். இந்த தண்ணியிலேயே சும்மா 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுடலாம். அந்த மாவுக்கு ஏற்ற உப்பு போட்டுடலாம். கொஞ்சமாக போட்டால் போதும், ரொம்ப போடாதீங்க. இது ஜீரகம். எப்போதுமே கேழ்வரகு சப்பாத்தி ரொட்டிக்கு இந்த மாதிரி ஜீரகமோ ஓமம் இருக்கு இல்லையா, ஓமம் அது கூட 2 போடலாம். நான் ஓமம் இல்லாட்டி ஜீரகம் போடலாம், நான் ஜீரகம் போட்டுருக்கேன். சரிங்களா? இப்போ இந்த தண்ணி கொதித்த உடனேயே நம்ம இந்த மாவை போட்டு கிளறணும். அது 1 மினிட் கூட ஆகாது. கிளறின உடனே நம்ம ஆஃப் பண்ணிடணும். சரிங்களா? அப்போ சொல்கிறேன். இப்போ பாருங்கள், தண்ணியில் நான் ஆயில் 1 ஸ்பூன் விட்டுருக்கேன், உப்பு தேவையான உப்பு போட்டிருக்கேன், ஜீரகம் போட்டிருக்கேன். இப்போ தண்ணி கொதிச்சுட்டு இப்போ இந்த மாவை போட்டு கிளற போகிறேன். அதாவது நான் அதுக்கு 1 டம்ளர் மாவு தான் எடுத்தேன். 1 டம்ளர் தண்ணி விட்டு கிளறேன். தீயை சிம்மில் வச்சுருக்கேங்க, ஃபுல் தீ வச்சிடாதீங்க. இந்த அளவுக்கு மாவு வெந்தால் போதும். சும்மா 1 மினிட் நல்லா அந்த ஒயிட் மாவை மறையிற அளவுக்கு கிளறிக்கோங்க. அவ்வளோதாங்க. இந்த தண்ணியில் இந்த மாவு இப்போ வெந்துடுச்சு. இது என்ன பண்ணணும்னா கொஞ்சம் இதை ஆற விட போகிறேன். சரிங்களா? ஆறுனதுக்கப்புறமா இதை நல்ல வேறு பாத்திரத்து பிளேட்டில் கொட்டி ஆற வைக்கணும். ஆறுனதுக்கப்புறம் நல்ல கைனால் அதுக்கப்புறம் இதை பிசையணுங்க. இப்போ நான் கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதாங்க, கடாயிலேருந்து எடுத்துட்டேன். சூடும் ஆறிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும், நல்லா கைனால் இப்படி பிசைஞ்சிடணும். இது ஃபஸ்ட்டு அந்த வெந்நில அந்த மாவை வேக வச்சிடணுங்க. இந்த அளவுக்கு கடாயிலேருந்து எடுத்து பிசைஞ்சிக்கணுங்க கைனால். இது நார்மல் சப்பாத்தி மாதிரி வெறும் தண்ணியை விட்டு பிசைஞ்சால் வராது. சப்பாத்தி தேய்க்கிறதுக்கு வராது. இந்த மாதிரி கடாயில் தண்ணி ஊற்றி உப்பு போட்டு 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு வேக வச்சு 1 செகண்டில் வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் நம்ம பிளேட்டில் எடுத்து மாவை வச்சு ஆறினோடனே இந்த மாதிரி ஒரு கண்டிஷனுக்கு பிசைஞ்சு கொண்டு வந்துடணுங்க. பார்த்தீங்களா? இந்த மாதிரி கொண்டு வந்துடணும் மாவை. பாருங்க. சரிங்களா? இப்போ இதை நம்ம சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்க்கணும். இப்போ இந்த மாவு உணராமல் இருக்கிறதுக்கு ஒரு ஈரத்துணியில் போட்டு மூடி வச்சு நம்ம இப்போ தேய்க்க ஆரம்பிக்க வேண்டியதான். இதே மாதிரி நான் கையை வாஷ் பண்ணிவிட்டு நான் தேய்ச்சிட்றேன். கையெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். அதே மாதிரி தான் இப்படி உருண்டை பிடிச்சிக்கலாம்.
இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கோங்க. இப்போ நம்ம தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். இந்த பேலன்ஸ் மாவை நான் ஆல்ரெடி உங்களுக்கு நான் சப்பாத்தி மாவு எப்படி பாதுகாப்பாக வைக்கணும்னு சொல்லி கொடுத்துருப்பேன். அதாவது கோதுமை மாவை இது நல்ல டைட்டான ஏர் கண்டெய்னரில் இதை வச்சு நல்லா மூடி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. உணராமல் இருக்கும். இது பேலன்ஸ் மாவு இருந்தால் நம்ம அடுத்த நாள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த சப்பாத்தியை பொறுத்த வரைக்கும் நம்ம நார்மல் கோதுமை மாவு சப்பாத்தி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இதை தேய்க்க முடியாது. அதாவது ஃபாஸ்ட்டாக அந்த மாதிரி தேய்க்க முடியாது. இது கொஞ்சம் நேக்காக தேய்க்கணும். அது மாதிரி அந்த விளிம்பும் அந்த சப்பாத்தி மாதிரி இதில் வராது. கொஞ்சம் உடஞ்சி இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப அழுத்தி தேய்க்கக்கூடாது, பூ போல் தேய்க்கணும். ஏன்னா கோதுமை சப்பாத்தி கொஞ்சம் அழுத்தி நம்ம தேய்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி தேய்க்க முடியாது. தேய்ஞ்சால் இது வந்து பிஞ்சு போக ஆரம்பிச்சிடும். ஏன்னா நம்ம மாவு வந்து நம்ம ஹாட் வாட்டரில் வேக வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ரொம்ப நேக்காக அதாவது 1 டம்ளர் மாவுக்கு 1 டம்ளர் தண்ணி, அவ்வளோதாங்க. இந்த மாதிரி தேய்ச்சி சுட வேண்டியதான், அவ்வளோதான். எனக்கு 5 சப்பாத்தி தாங்க தேவை. ஸோ நான் 5 சப்பாத்தி போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ போட்டுக்கோங்க. இன்னும் 3 உருண்டைக்கு மாவு இருக்குது. அந்த 1 டம்ளர் மாவுக்கு 8 சப்பாத்தி வந்திருக்கு. நான் 3 ஸ்டாப் பண்ணிட்டேன், போதும் எனக்கு. அவ்வளோதாங்க. கல் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம போட்ட ராகி சப்பாத்தியை சுட்டு எடுத்துடலாம். வெறும் கல்லில் லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் அது வேக ஆரம்பிச்சுட்டு தான் நம்ம திருப்பி போடணும். இப்போமே நம்ம பரட்டி போட்டால் இந்த மாவு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும், நம்ம ஹாட் வாட்டரில் வேக வச்சுருக்கிறதுனால. ஸோ இது கொஞ்சம் பபிள்ஸ் வந்தோடனே நம்ம திருப்பி போடலாம். ஓகேவா? இதே மெத்தடில் நீங்கள் ராகி ரொட்டி செஞ்சு பாருங்கள். நல்ல சாஃப்டாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். இந்த ராகி மாவை வந்து நீங்கள் நார்மலாக பச்சை தண்ணியில் பிசைஞ்சு, அதாவது கோதுமை மாவை பிசைஞ்சு சப்பாத்தி போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த மாவை நீங்கள் பண்ணிங்கன்னா சப்பாத்தி வரவே வராது. இந்த மாதிரி ஹாட் வாட்டரில் நீங்கள் வேக வச்சாதான் அது வரும். ஓகேவா? அதே மாதிரி ரொம்ப நேரம் அது வேக வைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி இது ஹாட் வாட்டரில் அது வந்து வெந்துடுச்சு மாவு. ஸோ இது லைட்டாக பரட்டி போடலாம். இல்லை கீ அப்ளை பண்ணி நீங்கள் கொடுக்கணும்னா கொடுத்துக்கலாம், அது உங்களுடைய விருப்பம். நான் ஆயில் தான் லைட்டாக அப்ளை பண்ணுறேன். ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி கரண்டி வச்சு இப்படி பண்ணுங்கள், நல்லா சுற்றி சூழ வெந்துடும். இது இப்போ பாருங்கள், இது வேகாத மாதிரியே இருக்கும், ஆனால் இது வெந்துடுச்சு. ஏன்னா மாவு ஆல்ரெடி நம்ம வேக வச்ச மாவு இல்லையா, அது மேலே இப்படி லைட்டாக அப்படி பொறுக்கு மாதிரி வருது பாருங்கள். இதான் வெந்துடுச்சுன்னு அர்த்தம். நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி லைட்டாக டச் பண்ணி விடுங்க ஆயிலு. கீ போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம், உங்கள் விருப்பம். அது எப்படி பொஃப்னு வருது பாருங்கள். இது நான் மடக்கி கூட போடலை, நார்மலாக தான் போட்டிருக்கேன். அவ்வளோதான், கேஸ் ஆஃப் பண்ணிட்டேங்க. பாருங்கள், இவ்வளோதாங்க. எவ்வளோ ஈஸியாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் பாருங்கள். ராகி சப்பாத்தி இந்த மெத்தடில் செய்யுங்க. அதாவது 1 டம்ளர் மாவுக்கு 1 டம்ளர் தண்ணி, அதில் லைட்டாக உப்பு, 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. அப்புறம் 1/2 ஸ்பூன் ஜீரகம் இல்லாட்டி ஓமம் இருந்தால் போட்டுக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் மனமாக. இது பாருங்கள், நான் பிச்சு காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள் பார்த்தீங்களா? இது பாருங்கள் என்ன ஒரு சாஃப்டாக இருக்குது பாருங்கள். அவ்வளோதாங்க, சூப்பராக இருக்குதுங்க. இந்த ராகி சப்பாத்திக்கும் நான் ஆனியன் ரைத்தா தான் இப்போ பண்ணி சாப்பிட்டுட்ருக்கேன். இது கூட தக்காளி தொக்கு, குருமா எதாவது இருந்தால் வச்சு சாப்பிட்லாம். நான் இப்போ உங்களுக்கு செஞ்சு காட்டுறதுக்காக ஆனியன் ரைத்தா பாருங்கள்,
சூப்பராக இருக்குது ரெண்டுத்துக்கும். ராகி சப்பாத்தியை எப்படி சாஃப்டாக செய்யணுன்றது தான் இப்போ நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன், பிச்சு காமிச்சிருக்கேன். இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு புது வீடியோவில் மீண்டும் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது சாந்தி துரைபாண்டியன், ஃப்ரம் சாந்திஸ் கிச்சன். நன்றி, வணக்கம்.